ராமநாதபுரத்தில் மணல் கடத்தலை தடுக்க சென்ற துணை தாசில்தாரை தாக்கிவிட்டு தப்பி ஓடிய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் உத்திரகோசமங்கை அடுத்துள்ள நல்லிருக்கையில் டிராக்டர் மூலம் மணல் கடத்தப்படுவதாக கனிமவள தாசில்தார் அலுவலகத்திற்கு தகவல் வந்துள்ளது. இதையடுத்து துணை தாசில்தார் செல்வராஜ் வியாழக்கிழமை அன்று அதிகாலை ரோந்துக்கு சென்றார். உத்திரகோசமங்கை அருகே அங்கு வந்த டிராக்டரை நிறுத்தி சோதனை செய்த போது அதில் திருட்டு மணல் இருந்தது. இதைத் தொடர்ந்து துணை தாசில்தார் செல்வராஜ் டிராக்டரை பறிமுதல் செய்து டிரைவரை தனது காரில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தார். டிராக்டரை கனிம வளத்துறை அதிகாரி ஒருவர் ஓட்டி வந்தார். ஆலங்குளம் ஊரணி அருகே வந்து கொண்டிருந்த போது 5 பேர் கொண்ட கும்பல் துணை தாசில்தார் காரை மறித்து அவரை உருட்டுக்கட்டையால் தாக்கிவிட்டு டிரைவரை அழைத்துச் சென்று தப்பினர். காயமடைந்த துணை தாசில்தார் ராமநாதபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கிராமத்தில் மணல் அதன்படி நாங்கள் நேராக நல்லூர் கிராமத்துக்கு வாடகைக்காரில் சென்றோம் சார். அப்போது நம்ம டாய்லெட்டில் மண்ணெடுத்து வந்து கொண்டு இருந்த டாக்டரை மறைச்சி நாங்கள் பிடிச்சி உத்திரகோசமங்கை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வரும்போது இடையில வழிமுறைக்கு ஒரு 10 பேர் கும்பல் எங்களை வழிமுறை தாக்கி டாக்டர் எடுத்துக்கிட்டு ஓடிவிட்டாரு சார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள உத்திரகோசமங்கை போலீசார் தப்பி ஓடிய கும்பலை தேடி வருகின்றனர்.